தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல காலை வேளையிலே அருளுரை துளிகளின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சியுள்ளவனாக இருக்கிறேன். இன்றைக்கும் கூட வேதத்திலிருந்து சில காரியங்களை கற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக. அப்போஸ்தலர் நடபடியின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்தை வாசித்து நாம் தியானிப்போம். தேவன் நமக்கு உதவி செய்வாராக. வாசிக்கலாம். கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தது, அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்திலே திரும்பினார்கள். பிரியமானவர்களே, இந்த சம்பவத்தை நாம் வாசிக்கும் பொழுது ஸ்தேவான் மரித்த பிற்பாடு நடக்கிற சம்பவங்கள். இரத்த சாட்சியாக ஸ்தேவான் மரித்த பிற்பாடு கூட இவர்கள் சிதறப்பட்டு போனார்கள். சிதறப்பட்டு போனவர்கள் எங்குமே சும்மா இருந்ததில்லை. கர்த்தருடைய வசனத்தை பல இடங்களிலே, குறிப்பாக சீப்புரு தீவிலே அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை அதிகமாய் பிரசங்கிக்க ஆரம்பித்தார்கள். அந்த பகுதியிலே வாழ்ந்த அநேக ஜனங்கள் விசுவாசித்தார்கள். விசுவாசித்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். மனப்பூர்வமாக ரட்சிக்கப்பட்டு தேவனுக்கு பிள்ளைகளாக மாறினார்கள். அவர்கள் அப்படி கர்த்தருக்காக வைராக்கியமாய் ஊழியம் செய்வதற்கு தேவன் அவர்கள் சிதற வைத்து இந்த காரியங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, ஸ்தேவான் மரித்ததினாலே சோர்ந்து போய் உட்கார்ந்திருப்பார்கள் என்று சொல்லி தான் அநேகர் நினைத்திருக்கக்கூடும். ஆனால் ஸ்தேவானுடைய மரணத்துக்கு பிற்பாடு இவர்கள் பல இடங்களிலே தைரியமாய் போய் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். வேதவசனம் சொல்லுகிறது, நாம் வாசித்த அந்த 21ஆம் வசனத்தில் கர்த்தருடைய கரம் அவர்களோடு கூட இருந்தது. தேவன் யாரோடு இருக்கிறாரோ அவர்கள் வல்லமையான காரியங்களை செய்கிறார்கள் என்பதை இந்த வேதவசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. தேவனுடைய ஊழியர்களும் அதே போல் அப்போஸ்தலர்களும் விசுவாசித்தவர்களும் சிதறிப்போனவர்களும் தேவனுக்கு ஊழியம் செய்வதிலே உறுதியாக இருந்தார்கள். எந்த இடத்திலும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தாமல் அவர் இருந்ததே கிடையாது. கர்த்தருக்காக வைராக்கியமாக சுவிசேஷத்தை அறிவித்து அநேகரை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தக்கூடிய ஜனங்களாக காணப்பட்டார்கள். பிரியமானவர்களே, தேவன் நம்மோடு இருக்கிற பட்சத்தில் நாமும் நம்மால் இயன்ற அளவுக்கு நாம் கர்த்தருடைய சுவிசேஷ வசனங்களை, சுவிசேஷத்தை, அவருடைய சத்தியத்தை அநேக ஜனங்களுக்கு அறிவிக்க நாமும் கூட கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். சூழ்நிலைகளை பார்த்து நாம் பயப்படாதபடி, சூழ்நிலையை பார்த்து நாம் சோர்ந்து போகாதபடி இந்த சம்பவங்கள் எல்லாம் நமக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடியதாக காணப்படுகிறது. ஆகவே நாமும் கூட இந்த அப்போஸ்தலர்களைப் போல, தேவ பிள்ளைகளைப் போல போகிற இடங்களிலெல்லாம் தேவனுடைய வல்லமையான சுவிசேஷத்தை அறிவித்து ஒரு கூட்ட ஜனங்களை கிறிஸ்துவுக்காக ஆதாயப்படுத்த தேவன் நமக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் தொடர்ந்து அவரிடத்தில் விசுவாசிக்க வேண்டும், அவரிடத்தில் ஜெபிக்க வேண்டும். மாத்திரமல்ல, இப்படிப்பட்ட இந்த சுவிசேஷ வசனங்களை அறிவிப்பதற்காகவே தேவன் நம்ம இந்த உலகத்தில் விசேஷித்த விதமாக தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகவே அவர் தெரிந்தெடுத்த நோக்கத்தை நாமும் நிறைவேற்றுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? பிரயாசப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் காலம் கடைசியாக இருக்கிறபடினாலே பல தடைகளும் பலவிதமான உபத்திரவங்களும் பலவிதமான போராட்டங்களும் நமக்கு இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் கூட நம்முடைய வேலையை நாம் செய்வதற்கு தேவன் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த வசனங்களெல்லாம் நமக்கு ஆதாரமாக இருக்கிறது. தேவனுடைய கரம் அவர்களோடு இருந்தபடினாலே அவர்கள் வல்லமையான காரியங்களை செய்தார்கள். அதுவும் தேவனுக்காக வைராக்கியமாய் செய்தார்கள். தேவன் இன்றைக்கு உலகத்தின் முடிவு புரிந்தும் சகல நாட்களில் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே தேவன் நம்மோடு இருக்கிறபடினாலே நாம் அவருக்காக பிரயாசப்படுவோம், அவருக்காக ஊழியம் செய்வோம், அவருக்காக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவோம். தேவன் கூட இருக்கிறாருங்கிற நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் முன்னேறி போவோம். அப்படிப்பட்ட ஊழியங்களை நிறைவேற்றுவோம். அந்த ஊழியத்தின் நிமித்தமாக அநேக ஜனங்கள் மீட்கப்படுவதற்கும், அநேக ஜனங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்படுவதற்கும், நரகத்தின் தண்டனிலிருந்து அவர்கள் தப்பித்து கொள்வதற்கும் தேவன் நம்மை நம்பி இந்த ஊழியத்தை நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார் என்கிற சிந்தையோடு கூட நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், தேவன் கூட இருக்கிறார். ஆகவே முன்னேறுவதற்குண்டான பலனை பெற்றுக்கொண்டவர்களாக, விசுவாசத்திலே உறுதியாக நிற்கக்கூடியவர்களாக, அதே நேரத்தில் ஆத்துமா தாகத்தோடு கூட நாம் அநேகருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடியவர்களாக காணப்படுவோம். அப்படி செய்கிற போது நிச்சயமாகவே தேவன் இந்த உலகத்தில் இறங்கி அநேக மக்களை பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்க தேவனால் மாத்திரமே கூடும். அதற்கு ஒரு கருவியாக நம்மை வைத்திருக்கிறார். ஆகவே நாம் செய்ய வேண்டிய காரியங்கள், சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு கடந்து போவோம், அநேக மக்களுக்கு சொல்லுவோம். அவர்கள் கேட்டாலும் சரி, கேட்காவிட்டாலும் சரி, அவர்கள் ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாமல் போனாலும் சரி, நம்முடைய கடமை அறிவிப்பது மாத்திரமே. ஏனென்று சொன்னால், அன்றைக்கு அப்போஸ்தலரோடு தேவனுடைய பிள்ளைகளோடு இருந்த கர்த்தர்
அவருடைய கரம் இன்றைக்கி நம்மோடும் இருக்கிறது என்கிற நிச்சயத்தை பெற்றுக்கொண்டவர்களாக நாம் கடந்து போவோம். தேவன் நமக்கு நல்ல வல்லமையை, நல்ல கிருபையை, நல்ல பாதுகாப்பை தந்து இந்த ஊழியத்தை நிறைவேற்றுவார் என்பதில் சந்தேகம் கிடையாது. ஆகையினாலே இப்படிப்பட்ட காரியங்களை செய்வதற்கு உங்களுக்கும் எனக்கும் தேவன் கிருபை அருள்வாராக என்று சொல்லி அவருடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுத்தவர்களாக கடந்து போகும். அவருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக.